அபிஷேக் சர்மா, இஷான் மலிங்கா இவங்க 2 பேத்தோட இன்னைக்கு ஒரு அட்டாக்கிங் ஒரு பெர்ஃபார்மன்ஸால இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் ஒரு 47 ரன் வித்தியாசத்துல ஒரு இமாலய வெற்றி பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டாஸ் வின் பண்ண டெல்லி கேபிட்டல்ஸ் நாங்க முதல்ல பவுல் பண்ணணும் அப்படின்னு டிசிஷன் அக்ஷர் பட்டேல் எடுத்தாரு. பிளஸ் அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட ஆரம்பிச்ச எஸ்ஆர்ஹெச்க்கு இன்னைக்கு அமோகமான ஒரு ஓப்பனிங் பேர் அட்டகாசமா ஏற்படுத்தி கொடுத்தாங்க. எஸ்பெஷலி அபிஷேக் சர்மா ஒரு பக்காவான இன்னைக்கு ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. அவருக்கு பக்க பலமா டிராவல்ஸ் கட்டும் பார்த்தீங்கன்னா அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினாருங்க. அப்பதான் ஒரு பிரேக் த்ரூங்கிறது டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு தேவைப்பட்டது. அப்ப அக்ஷர் பட்டேல் உள்ள டிராவல்ஸ் ஹெட்டோட விக்கெட்டை எடுத்தாரு. பிளஸ் அதுக்கப்புறம் இசான் கிஷன் அவர் பங்குக்கு கொஞ்சம் அதிரடி காமிச்சாரு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா, நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு அதிரடியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு சைடு அபிஷேக் சர்மா வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. எந்த பவுலரா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன்ட்டு இன்னைக்கு ஒரு வேற லெவலா ஒரு பூஸ்ட் பேக்கோட வெறித்தனமான ஒரு ஆட்டத்தை இன்னைக்கு அபிஷேக் சர்மா கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. கடைசியில அவருக்கு ஒரு பக்க பலமா பாத்தீங்கன்னா கிளாசன் அவரும் ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. இன்னைக்கு ஒரு அதிரடியான ஆட்டத்தை அபிஷேக் சர்மா வெளிப்படுத்தினால ஒரு அருமையான ஒரு 100 பதிவு பண்ணது மட்டும் இல்லாம கடைசி வரைக்கும் 20 ஓவர் வரைக்கும் கிரீஸ்ல நின்று இன்னைக்கு 135 ரன் அடிச்சாருங்க. 10 பவுண்டரி 10 சிக்ஸ் அப்படின்ட்டு இன்னைக்கு வேற லெவல் வெறித்தனமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினால பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச்சால 242 அப்படி ஒரு இமாலயனுக்கு டிசிக்கு செட் பண்ண முடிஞ்சது. ஓகே, இந்த 243 ரன் அப்படிங்கிற ஒரு கடின இலக்கை நோக்கி ஆட ஆரம்பிச்ச டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஆரம்பமே பெரிய ஒரு அடி அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருந்தது. அவங்களோட அதிரடி ஆட்டக்காரன் நிஷாங்கா பாத்தீங்கன்னா இன்னைக்கு குயிக் செஷன்ல இருந்து அவரோட விக்கெட்டை இழந்தாரு. அதுக்கப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஒரு அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப்ங்கிறது கேஎல் ராகுல், நிதிஷ் ராணா 2 பேரும் ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் அந்த இடத்துல உருவானுச்சு. பிளஸ் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை பார்க்கும்போது ஈஸியா இந்த மேட்ச் எப்படியாவது டெல்லி கேபிட்டல் ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா ஒரே ஒரு விக்கெட் தான் போயிருந்தது. பிளஸ் 10 ஓவர் ஆச்சு, 100 ரன்னுக்கு மேல அடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் விக்கெட் எக்கச்சக்கமான விக்கெட் டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்கு. அதனால இந்த மேட்ச் ஈஸியா எப்படியாவது சேஸ் பண்ணிடுவாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது ஹுசைன் உள்ள கேஎல் ராகுலோட விக்கெட் எடுத்தாரு. பிளஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிஷாங் மலிங்கா உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இஷான் மலிங்கா உள்ள டேவிட் மில்லர், நிதிஷ் ராணா, கிறிஸ்டியன் சப்ஸ் அப்படின்ட்டு பேக் டு பேக் ஒரு டக்குன்னு ஒரு 3 விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படியே ஷட் டவுன் ஆச்சுன்னு சொல்லி அவனுங்க. நல்லா போயிட்டு இருந்த டெல்லி கேபிட்டல்ஸை இஷான் மலிங்கா உள்ள பேக் டு பேக் விக்கெட் எடுத்து அப்படியே ஷட் டவுன் பண்ணிட்டாரு. ஆனா கடைசி வரைக்கும் ஒரு போராட்டம் இருந்தது சமீர் ரிஸ்வி கிட்ட. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்களால பெரிய லெவலில் ரன்ஸ் அடிக்க முடியாத பாத்தீங்கன்னா 20 ஓவருக்கு அவங்களால வெறும் பாத்தீங்கன்னா 195 ரன் மட்டும்தான் அவங்களால அடிக்க முடிஞ்சது. இந்த மேட்ச் 47 ரன் வித்தியாசத்துல எஸ்ஆர்ஹெச்சுக்கு வெற்றியை நீங்க வச்சுக்கும் அப்படின்ட்டு ஒரு வெற்றியை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவனுங்க. இந்த வெற்றியோட இந்த எஸ்ஆர்ஹெச் பாத்தீங்கன்னா இப்ப நம்பர் 3 பொசிஷனுக்கு முன்னேறி இருக்காங்க. இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் இன்னைக்கு வெற்றி பாதைக்கு முன்னேறி இருக்கு அப்படின்னா கம்பல்சரி 2 பேர் தான் சொல்லி ஆகணும். ஒண்ணு அபிஷேக் சர்மாவோட அதிரடி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா இஷான் மலிங்காவோட இன்னைக்கு பவர்ஃபுல் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலா இருந்ததுங்க. அதனாலதான் இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் ஒரு அருமையான ஒரு வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் அதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது மறக்காம நீங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிருங்க நண்பர்களே.